ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுடைய அப்கமிங் எபிசோட்ஸோடைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு என்னவோ டவுட் இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே விஜயோட வீட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து, அதாவது நம்ம நர்மதா அண்டு காவேரி, விஜய், தாத்தா, யமுனா, ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஹாலுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் விஜய் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே காசிப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும் போல இருக்குது. அண்டு தாத்தா மறைஞ்ச மாதிரி பேசுது. ஸோ எப்போவுமே தாத்தா காவேரி பக்கம் தானே. ஸோ விஜய் பக்கமும்னா, ஆனால் ஏதாவது சண்டை வரும்போது காவேரி பக்கம் தான் தாத்தா நிற்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஸோ விஜய் காவேரியை முறைச்சபடியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி அதாவது இப்போ இது கொடைக்கானலுக்கு அவங்க சொல்லிக்காமல் போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு விஜய் காவேரியை முறைக்கிற மாதிரியும், தாத்தா விஜயை பார்க்குற மாதிரியான ஒரு பிக்சரும் கிடச்சிருந்தது. ஸோ அப்கமிங் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குமா, இல்லை ஆல்ரெடி அந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே எடுத்து முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் இந்த மந்த்து ஃபுல்லாக ஓட்டுறதுக்காக எடுத்திருப்பாங்க. அண்ட் தாத்தா காவேரி ரெண்டு பேருமே ரொம்ப சீரியஸாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெளியில் உட்காந்துட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் காவேரிக்கு பின்னாடி விஜயோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ காவேரியோட ரூம்லையா அப்படின்றதும் இன்னும் டவுட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரீசன்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ பசுபதி வந்த உடனே என் பொண்ணு தான் மகாராணியாக இந்த வீட்டில் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விஜய் இந்த விஷயத்தை பற்றியும் யோசிப்பாங்க. மேபி இந்த வீட்டுக்கு மகாராணியாக இருப்பான்னா மேபி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா விஜய் இனிமேலும் அவங்க சித்தப்பாக்காகவும் அஜய்க்காகவும் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்கமிங் எபிசோட்ஸ் பற்றின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.